அது சரியா 1997. டயானா என்ற வெறும் 25 வயது இருந்த ஒரு இளம் பெண் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சொந்த பூர்வீக ஊர் வந்து நியூசிலாந்துல இருக்கிற ஆக்லாந்து. இவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே அங்கதான் தங்கியிருக்காங்க. இவங்க படிப்புக்காக தான் அந்த நேரத்தில் லண்டனுக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்க அங்க இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்துல தனக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க பண்ணிக்கிறாங்க. பைனான்சியலா எந்த பிரச்சனையுமே இல்லாம லண்டன்ல நல்லா ஜாலியா இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க படிக்கிற அந்த யூனிவர்சிட்டியில ஹாலிடேஸ் வந்திருக்கு. இதனால எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் தன்னுடைய அப்பாவான நியூசிலாந்துல ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய அப்பா கிட்ட நான் இந்தியாவுக்கு சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தெரிவிச்சிருக்காங்க. உடனே அந்த அப்பாவும் எந்த மறுப்புமே தெரிவிக்காம தாராளமா போய் சேஃபா சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அப்பாவுடைய பர்மிஷன் கிடைச்சதுமே டைரக்டா லண்டன்ல இருந்து இந்த பொண்ணு டெல்லிக்கு டிக்கெட் புக் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சரியா அக்டோபர் மாதம் 1997 இவங்க டெல்லிக்கு வந்து சேர்றாங்க. அப்படி டெல்லிக்கு வந்த இந்த டயானா நேராக அவங்க போன ஒரு இடம்னா அது தாஜ்மஹால் தான். தாஜ்மஹால், ஆக்ரா மற்றும் டெல்லி முழுக்க ஒரு நாட்கள் கிட்ட சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து சரியா அக்டோபர் 7, 1997 வாரணாசிக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க. அங்கே காசி ஆத்துக்கிட்ட நடக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகள், அங்கே நடக்கிற பூஜைகள் எல்லாத்தையுமே இவங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க வாரணாசி வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற ரொம்பவும் பழமையான ஒரு ஹோட்டலான விஷ்ணு ஹோட்டல் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் நம்பர் 103 இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 3 நாட்கள் கிட்ட அந்த வாரணாசியை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தினமும் என்னென்ன சுத்தி பார்த்தோம், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஈவினிங் நேரத்தில் எஸ்டிடி பூத்துல இருந்து தன்னுடைய அப்பாவுக்கு ஐஎஸ்டி கால் பண்ணி பேசி நடந்த விஷயங்கள்ல இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்பா அம்மா கூட இவங்க நல்ல நெருக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அப்பாவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் தினமுமே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க அந்த டெலிஃபோன் கால் மூலியமா தெரிவிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்படி இவங்க வாரணாசியை அக்டோபர் 7, 8, 9 மற்றும் 10 தேதி வரைக்குமே அந்த ஊர்களில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11ஆம் தேதி காலை 7 மணி வாக்கில் அந்த வாரணாசியில் இருந்து டார்ஜிலிங் போகலாம் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணி இருந்திருக்காங்க. அங்கே இருந்து கொஞ்ச நாட்கள் கழித்து கொல்கத்தா, நேபாள் போகிறது தான் இந்த பெண்ணுடைய பிளானாக இருந்திருக்கு. அவங்க பிளான் பண்ணபடி அந்த வாரணாசியை 3-4 நாட்கள் சுற்றி பார்த்ததுக்கு பிறகு சரியா அக்டோபர் 10ஆம் தேதி வாக்கில் இவங்க தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட பக்கத்தில் எங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவருமே அட்ரஸ் கொடுத்ததுமே இந்த பொண்ணு டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து அங்கே தன்னுடைய அப்பா கிட்ட டெல்லியில் இறங்கினதுக்கு பிறகு அவங்க என்னென்ன பார்த்தாங்க, யார்கிட்ட பேசினாங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க, எந்த ஊர்லாம் சுற்றி பார்த்தாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுடைய மெமரிஸை அந்த லெட்டரில் எழுதி நியூசிலாந்தில் இருக்கிற தன்னுடைய அப்பாவுக்கு போஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்களுக்கு காலை 7 மணி வாக்கில் ட்ரெயின்ங்கிறதுனால காலை நேரத்திலே அந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் தன்னுடைய மகள் டார்ஜிலிங்கை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் நியூசிலாந்துல இருக்கிற இந்த டயானாவுடைய அப்பா நினைச்சிருக்காரு. ஆனா இந்த 3 நாட்கள் வரைக்குமே இந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வராததுனால அந்த அப்பாவுக்கு முதல் முறையா சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லா தன்னுடைய மகள் கிட்ட பேசினப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் அதிர்ஷ்டவசமா இவங்க தங்கி இருந்த அந்த ஹோட்டலுடைய டெலிபோன் நம்பரை டயானா தன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்திருக்காங்க. இதனால இமிடியேட்டா அந்த அப்பா நியூசிலாந்துல இருந்தபடியே தன்னுடைய மகள் தங்கியிருந்தா அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, ஆமா சார், அவங்க 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இங்க தங்கியிருந்தாங்க, 11ஆம் தேதி காலையெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு தகவல் அந்த அப்பாவுக்கு கிடைச்சாலும் கூட அடுத்து தன்னுடைய மகள் எங்க போனா, என்ன ஆனா, அவளுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத அவரால் கண்டே பிடிக்க முடியல. இதனால இமிடியேட்டா தன்னுடைய நியூசிலாந்து எம்பசி கிட்ட நடந்த விஷயங்கள் சொல்றாரு. இந்த எம்பசியில இருந்து இந்தியன் எம்பசிக்கு இந்த தகவல் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வாரணாசி போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இந்த ஃபாரின் பொண்ணான இந்த டயானாவை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்துமே தேடி பார்த்திருக்காங்க. மறுபக்கம் நியூசிலாந்துல இருந்து அந்த அப்பா டெல்லிக்கு வந்து அங்கிருந்து இந்த வாரணாசி மற்றும் டார்ஜிலிங்லாம் சென்று தனியாவே இவர் போய் தேடி பார்த்திருந்திருக்காரு. பட் என்னதான் அன்னைக்கு போய் தேடி பார்த்தாலுமே டயானாவை கடைசி வரைக்குமே போலீஸாலையும் சரி, நியூசிலாந்துல இருந்து வந்த அந்த அப்பாவாலையும் சரி கண்டே பிடிக்க முடியல.
காணாம போனது ஒரு ஃபாரின் பொண்ணுங்கிறதுனால இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் அவங்க துருவி பல பேர்கிட்ட விசாரணை பண்ணாலும் டயானா எங்க போனாங்க அப்படின்ற ஒரு சிங்கிள் தடயத்தை கூட அவங்களால கண்டே பிடிக்க முடியல. டெக்னாலஜி பெருசா இல்லாத அந்த நேரத்துல டயானாவை இவர்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி டயானா எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? 1997 இந்திய முழுக்க ரொம்பவே பரபரப்பா அந்த நேரத்தில் பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு வந்த ஆலன் ஜாக், அதாவது இந்த டயானாவுடைய அப்பா, தொடர்ந்து பல இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கிறதுனால நியூசிலாந்துல இருக்கிற தன்னுடைய குடும்பத்துக்கு டெலிபோன் கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அப்போதான் இந்த டயானா அக்டோபர் 10 ஒரு லெட்டர் ஊருக்கு அனுப்பியிருந்தாங்கல்ல, அந்த லெட்டர் இவர் ஊருக்கு வந்த நேரத்தில் அங்க போயிருந்திருக்கு. அப்போ நியூசிலாந்துல இருக்கிற டயானாவுடைய அம்மா அந்த லெட்டர்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த டயானா என்னென்ன எழுதியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே டெலிபோன் காலில் இந்த ஆலன் ஜாக் அப்படின்ற டயானாவுடைய அப்பா கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிச்சுக்கிட்டே வரும்போது தான் டயானா வாரணாசிக்கு வந்ததுமே ஒரு கைடை பார்த்ததாகவும், அந்த கைடு வந்து இந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசினதாகவும், சரளமாக நல்லா இங்கிலீஷ் பேசினா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளு இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த லெட்டர்ல அவங்க எழுதி இருந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அந்த கைடோடைய பேரையுமே அதில் எழுதி இருந்ததுனால இமிடியேட்டா அந்த அப்பா போயிட்டு இந்த பொண்ணு தங்கி இருந்த அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பேரை சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த ஹோட்டல்ல வந்து தங்குற பல ஃபாரினர்ஸை அவன் தான் ரிக்ஷால கூட்டு போவான், டாக்ஸில கூட்டு போவான், அவன் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவான், இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான், அவனுடைய அட்ரஸ் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருக்காங்க. இமிடியேட்டா அவருமே நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தாலுமே ஆலன் ஜாக்குக்குமே அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா வாரணாசி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு அந்த கைடோடைய நேமான தரம் தேவ் யாதவ் அப்படின்ற அவனுடைய பெயரை போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவனை தேடவும் சொல்லி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் மறுபக்கம் நியூசிலாந்து எம்பசிக்குமே தகவல் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி அங்கிருந்து வாரணாசி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் அதிகமாக வாரணாசி போலீஸ் ஆஃபீஸருமே பல இடங்கள்ல அந்த டாக்ஸி டிரைவர், அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அந்த தரம் தேவ் யாதவ் அப்படின்றவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் அவங்க தேடி பார்த்தாலுமே அவனை கண்டே பிடிக்க முடியல. தொடர்ந்து இப்படி பல பேர்கிட்ட இந்த தரம் தேவ் யாதவை பற்றி விசாரணை பண்ணப்போ தான் ஆகஸ்ட் 11 இருந்து அவனுமே காணாமல் போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால இவன் தான் இந்த டயானாவை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் டயானாவுடைய அப்பா கூட இந்த கைடை அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிருந்ததுனால ஒருவேளை டார்ஜிலிங்க்கும் கூட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகப்பட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்க கூட்டு போயிருந்தா கூட இந்த பொண்ணு எப்படியும் ஈவினிங் நேரத்தில் தனக்கு கால் பண்ணியிருப்பாளே, ஆனால் ஏன் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. இதனால தான் இந்த கைடான தரம் தேவ் யாதவ் மேலதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு முழுக்க சந்தேகம் மேல ஆரம்பிச்சு அவனை தீவிரமா தேடி பார்க்கறாங்க. ஆனா ஒரு வருடம் வரைக்குமே அவனை பத்தின எந்த ஒரு சிங்கிள் டிப்பு கூட போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கவே இல்லை. சரியா ஒரு வருடம் கழித்து ஆகஸ்ட் 11, 1998 போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப்லாம் தங்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த தரம் தேவ் யாதவ் தங்கியிருக்கான், நீங்க சீக்கிரம் போனா அவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் டீம் அங்க போய் பார்க்கும்போது நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ண நிலையில ஒரு ஆள் அந்த ரூம்ல இருந்திருக்கான். அவங்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது நான் தரம் தேவ் யாதவ் கிடையாது அப்படின்ற மாதிரி மலிப்பு இருந்திருக்கான். பட் என்னதான் அவன் நீட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணி இருந்தாலும் கூட அவனுடைய முகத்துல சில பதட்டங்கள்லாம் எழ ஆரம்பிக்குது. இதனால மாறி போலீஸ் ஆபீசர் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் இவனால பதில் சொல்ல முடியாம இறுதியா நான் தான் தரம் தேவ் யாதவ் அப்படின்னும் டயானாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அவன் சொல்லி இருந்திருக்கான்.
உங்களுக்கு டயானா எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா என்னுடைய வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் இந்த தரம்தேவ் யாதவ டயானா தங்கியிருந்த அந்த ஹோட்டல்ல இருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியாவான ஒரு சின்ன கிராமத்துக்கு இவனை அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க அழைச்சிட்டு போகும்போது தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இவனுடைய பேர்ல 7 ரூம்கள் கொண்ட ஒரு வீடு பக்காவா இவன் கட்டி வச்சிருக்கான். அந்த வீட்டை போலீஸ் பார்த்ததுமே ஒரு சாதாரண கைடா இருக்கிற இவங்கிட்ட, இதுக்கு முன்னாடி ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருந்த இவங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பணம் வந்து இந்த வீட்டை கட்டினா அப்படின்ற சந்தேகம் தான் ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சிச்சு. இதனால இதை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரணை பண்ணப்ப கூட ஃபாரின்ல இருந்து டூரிஸ்டா வந்த ஒரு பொண்ணு கூட இவனுக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும், அந்த பொண்ணு ரிட்டர்ன் திரும்பி போறப்போ $8000 கிட்ட இவன் கிட்ட கொடுத்ததாகவும், அந்த $8000 வச்சு தான் இந்த வீட்டையே கட்டினாரு அப்படின்ற மாதிரியான தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மூலியமா தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமையுமே போலீஸ் அதிகாரிகள் செக் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ரூம்னு அப்படின்னு ஒரு ரூமை காட்டி இருந்திருக்கா. அந்த ரூம் மட்டும் பக்காவா நீட்டா பெயிண்ட்லாம் அடிச்சு பெட்ரூம் செட்டப்போட இருந்திருக்கு. அதை போலீஸ் அதிகாரிகள் பார்த்துட்டு எங்க டயானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெட்டை நவுத்துங்க அங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அப்பதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதே புரியுது. பெட்டை நகர்த்திட்டு பார்த்தா வெறும் தரை மட்டும் தான் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த தரைக்குள்ளதான் அவங்கள புதைச்சிருக்கானோ அப்படின்ற சந்தேகம் எழுந்து இமிடியேட்டா அந்த இடத்துக்கு ஆட்களை வர வச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 5 அடி கிட்ட தோண்டினதுமே ஒரு மண்டை ஓடு மட்டும் கிடைச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து சில எச்சங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு அதை இமிடியேட்டா ஃபாரன்சிக் ஆஃபீஸர்லாம் வர வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்குமே அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கிற நேரத்துல தரம் யாதவுடைய மனைவி அந்த இடத்துக்கு கை குழந்தையோட வந்திருக்காங்க. இந்த தரம் யாதவுக்கு அந்த நேரத்துல 3 வயதுல ஒரு மகன் இருந்திருக்கான். அந்த மகன் மற்றும் மனைவி கூட தான் இந்த ரூம்ல தான் இவங்க பல நாட்கள் வரைக்குமே தூங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தரம் யாதவ் ஒரு பொண்ணை கொலை பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அந்த மனைவி வந்து மயக்கம் போட்டு சம்பவ இடத்துல விழுந்து அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு அழுது இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணை புதைச்ச இடத்துல தான் நம்ம ஒரு வருஷம் தூங்கி இருக்கோமா அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கும் போது அவங்களுடைய உடம்பெல்லாம் வெடவெடத்து போயிருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட உச்சிக்கே அவங்க போயிருந்திருக்காங்க. தரம் யாதவை பற்றி விசாரணை பண்ணும்போது இவனுடைய முதல் மனைவி மர்மமான முறையில் இறந்து போனதாகவும், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணையே திருமணம் பண்ணியிருக்கான். இந்த திருமணத்தின் மூலமா 3 வயதில் ஒரு மகன் இருக்கான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டயானாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தன்னுடைய கன்ஃபெஷனை கொடுத்திருந்திருக்கான். டயானாவுடைய பிளான் படி 10ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஹோட்டலில் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. 11ஆம் தேதி டார்ஜிலிங்க்கு அவங்களுக்கு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு 11ஆம் தேதி காலை நேரத்தில் அவங்க வெளியேறி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த தரம் யாதவ் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி இருந்திருக்கான். அப்போ அந்த பொண்ணு வெறும் இந்த 4 நாட்கள் வாரணாசியில் தங்கினதுல $6000 கிட்ட செலவு பண்ணி இருந்திருக்காங்க. $7000 கிட்ட அவங்களுடைய கையில் கேஷாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால அந்த பொண்ணு கிட்ட இவன் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த பொண்ணு நான் உண்மையாவே இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும், இந்தியாவுடைய வறுமையான மக்கள் அந்த ஸ்லம் ஏரியாவை நான் பார்க்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வீடுலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தரம் யாதவ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். அவன் என்ன சொல்றானா, அப்படி நீங்க ஒரு ஊரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நான் ஆல்ரெடி டார்ஜிலிங்க்கு புக் பண்ணிட்டேன், அதனால என்னுடைய பிளானை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ இந்த தரம் யாதவ் என்ன சொல்றான்னா, உங்களுடைய டிக்கெட் வேஸ்ட் ஆகாம எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அதை நான் வேற ஆள் கிட்ட வித்துட்டு சொல்லிடுறேன், அதன் மூலமா நம்ம ஸ்பெண்ட் பண்ண பணத்தை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அந்த டீல் அந்த பொண்ணுக்கு ஓகேவா இருந்ததுனால எந்தவித பயமும் பதட்டமும் இல்லாம ஒரு நம்பிக்கையோட இவன் நல்லா சரளமா பேசினா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த தரம் யாதவுடைய வீட்டுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி இந்த பொண்ணு கிளம்பி போயிருந்திருக்காங்க. தரம் யாதவ் மேற்கொண்டு என்ன சொல்றானா, இந்த டயானா வந்து எங்க போனாலுமே என்னையும் அழைச்சிட்டு போவாங்க, என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, என்னை ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க, நான் புவரா இருக்கேன் அப்படின்னு கூட பார்க்காம அவங்க சாப்பிட்ற அதே ரெஸ்டாரண்ட்லேயே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லவங்க, மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தன்னுடைய ஊருக்கு அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு அங்க 3 நாட்கள் கிட்ட அந்த ஊரை சுத்தி காட்டி இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் 14ஆம் தேதி இவங்க டார்ஜிலிங் போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முத நாள் 13ஆம்
31 தேதி வாக்குல இந்த தரம்தேவ் யாதவ் தன்னுடைய 3 நண்பர்கள் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிருந்திருக்கான். அப்போதான் இந்த பொண்ணு வந்தது, இந்த பொண்ணை கைட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் சொல்லும்போது அந்த பொண்ணு கிட்ட கேஷ் இருக்கு, அந்த பொண்ணு தனியா தான் இருக்கா அப்படின்றது எல்லாமே அந்த நண்பர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தூண்ட ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் டயானா தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட தவற நடக்க முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ டயானா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த 4 பேர்கிட்டையுமே சண்டை போட்டு உடனடியாக கத்தி இருந்திருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த தரம்தேவ் யாதவ் தான் தனக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்த கொஞ்ச நாட்கள் நல்லா பார்த்துக்கிட்ட இந்த டயானாவை எந்த ஒரு கருணையுமே காட்டாம அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க அந்த பெட்ரூம்லயே கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய பெட்ரூம்லேயே இங்கேயே புதைச்சிடலாம், வெளில எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி கொத்தனாரெலாம் வர வச்சு அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் டயானாவுடைய சடலத்தை அதுக்குள்ளே இறக்கி மண்ணெல்லாம் போட்டு மட்டமானதுக்கு பிறகு அந்த ரூமை பக்காவாக ரெடி பண்ணி இருந்திருக்கான். சிமெண்ட்டெல்லாம் பூசி பக்கத்தில் இருக்கிற சுவர்களில் பெயிண்டெல்லாம் அடித்து பக்காவாக ஒரு பெட்ரூம் மாதிரி செட் பண்ணி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட அந்த ரூம்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் அந்த 3 நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில எங்கேயுமே போகாமலும் போலீஸ் கண்ணுல மாட்டாமலும் நீண்ட நாட்கள் கிட்ட தண்ணி காட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட நான் மாட்டினா அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த தரம்தேவ் யாதவ் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகள் கிடைச்ச அந்த சடலத்தோடைய அட்டாப்சி ரிப்போர்ட் மற்றும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல டயானாவுடைய அப்பா கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருந்திருக்கு. இதனால இறந்து போனது டயானா தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இறுதியா 2002 இந்த தரம்தேவ் யாதவுக்கு மரண தண்டனை நீதிமன்றம் விதிக்குது. அது மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த அந்த 3 கூட்டாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த 3 பேருமே விடுதலை பண்ணுது. ஆனா தரம்தேவ் யாதவ் இதை அதோட விடாம மேல்முறையீடெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா மாநில நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இறுதியா உச்சநீதிமன்றத்தில் அவன் அப்பீல் பண்ணும்போது தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு நேரடியா டைரக்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அதாவது நேரடியா ஒரு ஆளு இவன் கொலை பண்ணா அப்படிங்கிறத பார்த்த மாதிரியோ அப்படி இல்லைன்னா இவன் டயானாவை அழைச்சிட்டு போனதை யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டான எவிடன்ஸ் இல்லை, வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டும் வச்சு தான் மாநில நீதிமன்றம் இவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்கு. இது ஒன்றும் ரேரஸ்ட் கேஸ் இல்லை, இவனுக்கு மரண தண்டனை அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 20 ஆண்டு காலம் சிறை தண்டனையை 2014 உச்சநீதிமன்றம் இவனுக்கு கொடுத்திருக்கு. அந்த நேரத்தில் அவன் ஏற்கனவே 16 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டதுனால இன்னும் 4 வருஷம் மட்டும் ஜெயிலில் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகியிருந்திருக்கு. அதே மாதிரி 2019 இவன் ஜெயிலில் இருந்து அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியேறி இருந்திருக்கான். தற்போதைக்கு வேற ஒரு இடத்துல வேற ஒரு பெயரில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் அந்த டயானாவுடைய அப்பாவுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. இதனால நம்ம ஊரு காசுபடி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட அவர் செலவு பண்ணி இருந்திருக்காரு. அவருடைய மொத்த சேவிங்ஸுமே தான் செலவு பண்ணதாகவும், ஆனா மரண தண்டனை ஒரு நீதிமன்றம் கொடுத்ததுக்கு பிறகு எப்படி உச்ச நீதிமன்றம் இப்படி தண்டனை காலத்தை குறைச்சது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வேதனையோட சில பேட்டிகள்ல அவர் சொல்லி இருந்திருக்காரு. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே போன் இருக்கு, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கனா கூட ஈஸியா இன்னைக்கு கொடுத்துட முடியும். ஆனா அந்த காலகட்டத்தில் டயானாவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இருந்துமே அவங்க தனியா தைரியமா இந்தியாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த தரம்தேவ் யாதவ் மொத்தமா அவங்களுடைய கனவை சுக்குநூறா உடைச்சு அவங்களுடைய உயிரையே இவன் எடுத்து இருந்திருக்கான். இந்த மாதிரியான கைடால தான் ஃபாரின் டூரிஸ்ட் யாராவது இங்க வரணும்னா கூட, அதாவது தனியா வந்து சுத்தி பார்க்கணும்னு நினைச்சா கூட ஒருவித பயத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் கிரியேட் பண்ணுது. நாமளுமே இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு தனியா சுத்தி பார்க்கலாம் போறோம். ஸோ அதனால முடிந்த அளவுக்கு நீங்களும் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த மாதிரி டூரிஸ்ட் கைடு யாராவது இருக்காங்கன்னா அவங்க அரசால அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுடைய விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்லாம் அந்த கைடெல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணி அந்த மாதிரி ஒரு கைடை நியமிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையிறத ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். முடிந்த அளவுக்கு சேஃபா டிராவல் பண்ண பாருங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட மாட்டிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், தரம்தேவ் யாதவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளவு ஸ்டார் அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.